பேராசிரியர் அருணன், நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் புதிய கல்வி கொள்கையை ஏற்காத வரை நிதி தர முடியாது அப்படின்னு குறிப்பிடுகிறார். நாளைக்கு ஒரு போராட்டத்தை திமுக கூட்டணி கட்சிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. இங்கே திமுக முன்னெடுக்குது. இன்னொரு பக்கம் இங்கே அனைத்து கட்சிகளும், திமுக அல்லாத மற்ற கட்சிகளுமே பாஜக கூட்டணி நீங்களாக மற்ற அனைவருமே இதை எதிர்த்து முழக்கங்களை வைக்கிறாங்க. இன்றைக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அந்த வீடியோவில் அவர் குறிப்பிடக்கூடிய முக்கியமான சாராம்சம், அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவிகளோ மாணவர்களுக்கோ இந்த 3 மொழிகள் கற்றுக் கொடுக்கறதுல என்ன சிக்கல், தனியார் பள்ளிகளில் இதே இருமொழி கொள்கைகளை ஆதரிக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களுடைய குழந்தைகள் படிக்கிறார்கள், அவர்கள் 3 மொழி கொள்கைகள் படிக்கிறார்கள் அப்படிங்கிறத குறிப்பிட்டு அரசு பள்ளி மாணவர்கள் படிக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறார். மத்திய கல்வித்துறை மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொன்னதற்கும் பாஜக மாநில தலைவர் சொல்லியதற்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய நேற்றைய அறிக்கை, இன்றைய போராட்டம், அடுத்தடுத்து கட்சி தலைவர்கள் வைத்திருக்கக்கூடிய கண்டனங்கள், இது எதை நோக்கி நகர்கிறது? நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்ல, ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுடைய அந்த ஆணவமான பேச்சு, அதை நீங்க சொன்னீங்க பாஜக கூட்டணி தவிர அனைத்தும் கட்சிகளும் எதிர்த்து இருக்கின்றன என்று. பாமகவும் எதிர்த்திருக்கு. திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதை ரொம்ப வன்மையாக கண்டிச்சிருக்கார். தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் மட்டும்தான் ஒரு மாதிரி ஆதரிச்சிருக்கார். ஆகவே இந்த விஷயத்துல தமிழ்நாடு பாஜக முற்றிலும் தனிமைப்பட்டு போய் கிடக்கு. முதல் விஷயம். 2வது, நிதி தர முடியாதியா. அதாவது அவங்களுடைய மோடியுடைய கல்விக் கொள்கை, அதை நான் தேசிய கல்விக் கொள்கைன்னு பேரு, அது சங்கிய கல்விக் கொள்கை தான். அதுக்குள்ள போனா அதெல்லாம் நிறைய பேச்சிருக்கோம் நேரமாக, ஆனா அதுக்குள்ள போகல. அந்த கொள்கையை ஏற்காவிட்டால் நிதி கிடையாது. அதுக்குள்ளுக்க மும்மொழி கொள்கையும் இருக்குது, அதை ஏற்காவிட்டால் நிதி கிடையாது. இது விஷயத்துல இப்ப நான் சொல்றதை விட முன்னாள் ஒன்றிய அமைச்சர், அவர் உள்துறை அமைச்சராகவும் இருந்தாரு, நிதி அமைச்சராகவும் இருந்தார் இல்லைங்களா சகோதரி ப. சிதம்பரம். ப. சிதம்பரம் அவர்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல ஒன்றியத்துல உள்துறை அமைச்சராகவும் ஒரு காலகட்டத்தில் இருந்தார், நிதி அமைச்சராகவும் இருந்தார் என்று எனக்கு நினைவு. சொல்ற சரிதானான்னு கேட்டேன். ஓ, என்ன கேள்வி கேக்குறீங்களா? உங்களதான் இருந்தார். எதுக்காக சொல்றேன்னு பாருங்க. இப்ப ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு, அது இப்ப நான் படிச்சுட்டு வர்றேன். ஏன்னா நான் பேசுறதை விட அவரு, ஏன்னா அவர் இந்த மாதிரிலாம் இருந்தவர், அவர் 2 விஷயம் சொல்றார். ஒண்ணு, என்னையா மும்மொழி கொள்கைங்கிறீங்க காங்கிரஸ் தலைவரே, என்னையா மும்மொழி கொள்கைங்கிறீங்க, இந்தி பேசுகிற மாநிலங்களில் ஒரு மொழி கொள்கைதாயா இருக்கு. உள்துறை அமைச்சரா இருந்து பார்த்திருப்பார்ல. 1. 2வது, நிதி தர முடியாதியா. இந்த கல்விக் கொள்கை அதற்குள் இருக்கக்கூடிய மும்மொழி கொள்கையை ஏற்கவில்லை என்றார் என்று இன்றைய கல்வி அமைச்சர் பேச. அதுக்கு அவர் சொல்றாரு, ஐயா, நிதிக்கும் மொழி கொள்கைக்கு சம்பந்தம் இல்லை. இந்த நிதி என்பது நாடாளுமன்றத்தால் அனுமதிக்கப்பட்ட நிதி. அதை மறுக்கிற உரிமை அமைச்சருக்கு கிடையாது. மறுப்பது நாடாளுமன்றத்தை அவமதிப்பது. அப்படி ஒரு அனுபவம் மிக்க ஒரு முன்னாள் ஒன்றிய அமைச்சர் மாண்புமிகு சிதம்பரம் அவர்கள் குறிப்பிட்டு இன்றைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவை இவங்களுடைய பதில்கள்லாம், இந்த அண்ணாமலை இதெல்லாம் நான் அப்புறம் படிச்சு அதுக்கு நான் வர்றேன். ஆனா அதுக்கு முன்பு அடிப்படையிலேயே எப்படி கோளாறாக இருக்கு இந்த மோடி அரசு, அதுல இருக்கக்கூடிய கல்வி அமைச்சர். அவர் ரொம்ப பிரமாதமாக மும்மொழி கொள்கையை எதிர்ப்பது அரசியல் சாசனத்துக்கு விரோதம்னு அடிச்சு விட்டு போனார். என்னுடைய கேள்வியும் அதுதான். அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிராக தமிழ்நாடு செயல்படுகிறது அப்படிங்கிறது தான் அவர் வைக்கிறது. தமிழ்நாட்டு மக்களை அரசியலுக்காக குழப்புகிறார்கள் அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்துறாங்கல்ல. இல்ல முதல் பாயிண்ட், அரசியல் சாசனத்துக்கு விரோதமா என்ன? கல்வி என்பது 1976க்கு முன்பு வரைக்கும் மாநில அதிகார பட்டியல்ல இருக்கு. அதுக்கு பிறகு மாத்தினாங்க. அப்பொழுதும் ஒன்றிய அதிகார பட்டியல் கொண்டு போகல, ஒத்திசைவு அதிகார பட்டியல், கன்கரண்ட் லிஸ்ட். பொதுவா மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக பொது, அதாவது ஒன்றிய அரசும் அதுல கொள்கை வகுக்கலாம், மாநில அரசும் கொள்கை வகுக்கலாம். அப்படி தமிழ்நாடு அரசு ஒரு கல்வி கொள்கை, ஒரு மொழி கொள்கை வச்சிருக்கு, இருமொழி கொள்கை.
அது எப்படி அரசியல் சாசனத்துக்கு விரோதமாகும்? புரியல எனக்கு. அதுக்குதான் சொன்னேன், நிதியை தரமாட்டேன்னு சொல்றது அரசியல் சாசனத்துக்கு விரோதம். நாடாளுமன்றத்தை அவமதிப்பது, சொல்லி இருப்பது முன்னாள் ஒன்றிய அமைச்சர் சிதம்பரம் அவர்கள். ஆகவே இதெல்லாம் அபத்தமான வாதங்கள். அவரு ரொம்ப சிரமமா இருக்கு. ஒரு அமைச்சரே இப்படி பேசிட்டு இருக்காரு. ஒண்ணு. 2வது மிக முக்கியமான அம்சம், அவர் மீண்டும் மீண்டும் என்ன சொல்றாருன்னா, அந்த மும்மொழி கொள்கைக்கு இப்போ ஒரு விளக்கம் சொல்லியிருக்காரு. ஐயா, நாங்க இந்திய திணிக்கலையா, மும்மொழி கொள்கையை தான் ஐயா திணிக்கிறோம். அவர் திணிக்கிறதுங்கிறத ஒத்துக்கிறாரு. அது கட்டாயப்படுத்துறோம். என்ன கட்டாயம்னா மும்மொழியில இந்தி நாங்க சொல்லல. ஆனா எனக்கு நன்றாக நினைவு இருக்கு. இந்த உங்களுடைய மோடியுடைய கல்விக் கொள்கை அறிவிக்கப்பட்ட பொழுது அதுல அவங்க மும்மொழி கொள்கை என்பதுல இந்திய வச்சிருந்தாங்க, இந்திங்கிறத குறிப்பிட்டிருந்தாங்க. எதிர்ப்பு வந்தவுடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்திங்கிற வார்த்தையை எடுத்துக்கிட்டு இன்னொரு இந்திய மொழின்னு போட்டுக்கிட்டாங்க. பட் எல்லாருக்கும் தெரியும், இன்றைய தினம் சமூக வலைத்தளங்கள்லாம் அருமையா கிண்டல் பண்றாங்க. ஏயா, எங்க தமிழ்நாட்டுல ஒரு ஊர்ல ஒரு 10 பிள்ளைகள் கன்னடம் படிக்க விரும்புது, ஒரு 20 பிள்ளைகள் மராத்தி படிக்க விரும்புது, ஒரு 30 பிள்ளைகள் காஷ்மீரி படிக்க விரும்புது, ஒரு 10 பிள்ளைகள் பெங்காலி படிக்க விரும்புதுன்னா எந்த மொழியும் சொன்னில்ல. அப்ப எல்லாத்துக்கும் டீச்சர் போடுவீங்களா, ஆசிரியர்கள் போடுவீங்களா? அந்த இடத்துலதான் பாஜக தரப்பில் வைக்கக்கூடிய கேள்வி, பிராந்திய மொழிய 3வது மொழியா கத்துக்கிறதுல என்ன சிக்கல்? அப்ப பிராந்திய மொழிகளை எதிர்க்கிறதா? அப்படிங்க தமிழ்நாடு ஏன் இந்த தேசிய கல்விக் கொள்கையில இருக்கிற சாராம்சத்தினால தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறதுனா பிராந்திய மொழியை எதிர்க்கிறதுக்கான ஒரு அர்த்தமா தானே ஆகும் அப்படின்ற ஒரு வாதத்தை வைக்கிறாங்களே. இல்ல, அதுக்கு வர இது ஒரு முக்கியமான கேள்வி. பட் நான் முதல்ல சொல்ல விரும்புறது, இந்த மாதிரி இருந்தா இப்படி எல்லாருக்கும் ஆசிரியர்கள் நியமிக்க அவ்வளவுக்கு நாங்க ரூபாய் தரோம்னு முதல்ல அவர் சொல்லட்டும். ஒண்ணு. 2வது அம்சம், நான் ஏற்கனவே சொன்னது, இவ்வளவு தூரம் நமக்கு 3வது மொழியை படிக்கணும், இந்தி கூட வேணாம்யா. இப்ப ஒரு பிராந்திய மொழியா, அதாவது பக்கத்துல இருக்கக்கூடிய மலையாளத்தை படி, கன்னடத்தை படி, அல்லது தூரத்தில் இருக்கக்கூடிய காஷ்மீரை படி, பெங்காலிய படி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தாராள மனசோட நான் அன்போடு கேட்டுக்கொள்வேன். ஒன்றிய அமைச்சர் சரி, நம்முடைய தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை, முதல்ல இந்தி பேசுற மாநிலங்கள்ல போய் நீங்க தயவு செய்து எங்களுடைய தமிழை அங்க சொல்லி தர்றாங்களான்னு பாருங்க. அவங்களுக்கு மும்மொழி திட்டம். அவங்களும் அந்த காலத்துல என்ன பேசுவாங்கன்னா, தென்னக மொழி ஒன்றைத்தான் இந்தி பேசுகிற மாநிலங்கள் 3வது மொழியாக எடுக்க வேண்டும். நான் இதை பூரா கவனிச்சுட்டு வர்றேன். அப்ப நான் சின்ன பையன். 1965 இருந்து அன்றைய ஆட்சியாளர், ஒன்றிய ஆட்சியாளர்கள் பேசின பேச்செல்லாம். இப்ப சிதம்பரம் என்ன சொல்றாரு, இந்தி பேசுகிற மாநிலங்கள் ஒரு மொழிதான். இப்ப நான் சவால் விட்டு சொல்றேன், அண்ணாமலைக்கும் அதே போல தர்மேந்திர பிரதானுக்கும், எங்க உத்தரப்பிரதேசத்துல 3வது மொழியாக தமிழ் சொல்லி தரீங்களா? மத்திய பிரதேசத்துல 3வது மொழியாக கன்னடம் சொல்லி தரீங்களா? ராஜஸ்தான்ல 3வது மொழியாக தெலுங்கு சொல்லி தரீங்களா? குஜராத்ல 3வது மொழியாக மலையாளம் சொல்லி தரீங்க. என்னங்க பூரா கரடி வந்தீங்க? முதல்ல அவங்க அங்க மொழியை நீங்க சொல்றதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க. அப்புறமே நாங்க பார்த்து இந்திக்கு பதிலா இன்னொரு மொழி இப்ப சமத்காரமா பேசுறீங்க. இந்த பசங்க மொழிக்கெல்லாம் தமிழர்கள் ஏற்க மாட்டாங்க. நீங்க இந்தி பேசுற மாநிலங்கள்ல மட்டும் ஒரு மொழி, அல்லது சில பள்ளிகள்ல இருமொழின்னு கூட வைத்துக்கொள்ள, ஆங்கிலத்தோட கூட இருக்கும். 3வது மொழியே கிடையாதுங்க. நான் நிறைய இப்ப முகநூல்ல உத்தரப்பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேசத்துடைய பள்ளி படிப்பு முடிந்த அந்த சான்றிதழ்கள், மார்க் ஸ்டேட்மெண்ட் வந்துருக்கு. நம்ம ஆளுங்க பூரா போட்டுக்காங்க. அது எங்கேயா இருக்கு 3 மொழின்னு கேட்கலாம்ல. ஆக முதல்ல அங்க அமல்படுத்தி, நீங்க என்ன சொல்றீங்க, மும்மொழி திட்டத்தை அமல்படுத்துற மாநிலங்கள்லாம் காசு கொடுத்தாச்சு. தமிழ்நாட்டில் இருக்கிற மாநிலங்கள் தமிழ்நாடு உட்பட தரமாட்டோம். ஆனா அந்த மும்மொழியே இல்ல. எப்படி காசு கொடுத்தீங்க? இதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. அதையும் அவங்க கேள்வியா எழுப்புறாங்கல்ல, ஒட்டுமொத்த நாடும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிச்சு, ஏன் தமிழ்நாடு மட்டும் ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்களே. ஒட்டுமொத்த நாடுமே ஏற்கலங்க. அதுக்கு எவ்வளவு நேரம்? இந்தி பேசுற மாநிலங்கள் மும்மொழி கொள்கை அமல் இல்ல. நான் சொல்றேன், 1950கள் 60கள் இருந்தே இல்ல. 1965 தான் கட்டாயமாகுது இந்தி ஆட்சி மொழியாக, அலுவல் மொழியாக. அப்ப இந்த பிரச்சனை விவகாரம் பெருசாச்சு. அப்பதான் சமாளிக்கிறதுக்கு மும்மொழி அதுக்கு என்னென்னமோ சொன்னாங்க. ஆனா அன்றிலிருந்து இன்று வரை இந்தி பேசுகிற மாநிலங்களில் அநேகமாக அனைத்து பள்ளிகளும், ஒரு சில பள்ளிகளை தவிர இந்தி மட்டும்தான். அப்புறம் போனா போகுதுன்னு வேணா ஆங்கிலம் இருக்கும். இதுதான் அங்க உள்ள நிலைமைங்கிறாங்க. அதுக்கிட்ட நான் சொன்னா நம்ப மாட்டீங்கன்னு சொல்லி முன்னாள் ஒன்றிய அமைச்சர் சிதம்பரம் ஐயா அவர்களுடைய அறிக்கையை நான் மேற்கோள் காட்டுகிறேன்.
ஆகவே இதெல்லாம் அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா 60களில் காலாவதியானது இந்த மும்மொழி கொள்கைக்கு மாற்று இருமொழி கொள்கைங்கிறது, அதை இன்றைக்கு சாத்தியமாக்க பார்க்கிறார்கள் சொந்த அரசியல் லாபத்துக்காக அப்படின்றாரு. இல்ல, காலாவதியானது இருமொழி கொள்கைங்கிறார்ல, அதுக்குத்தான் இந்தி பேசுகிற மாநிலங்கள்ல இன்னும் காலாவதி ஆகல. அங்க இருமொழி கொள்கை அல்லது பல பள்ளிகள்ல ஒரு மொழி கொள்கை தான் இருக்குது. அதுவே அபத்தம். ரெண்டாவது, இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், தமிழ்நாட்டுல கேந்திரிய வித்தியாலயங்கள் இருக்கு, ஒன்றிய அரசுடைய பள்ளிகள் 49 கேந்திரிய வித்தியாலயங்கள் இருக்கு. இப்ப தகவல் அறிவு உரிமை சட்டத்தின்படி கேட்கப்பட்ட அந்த விவரம் வந்திருக்குது. ஒரு ஊடகவியலாளர் எடுத்து போட்டிருக்காரு. அதன் அடிப்படையில் அந்த ஆதாரத்தின் அடிப்படையில பேசுறேன். அவர் என்ன சொல்றாரு, அந்த கிடைச்ச விவரத்துல பூரா படிச்சு பார்த்தா, ஆங்கிலத்திலுக்கு நான் பூரா படிச்சு அதோடைய சாரத்தை தமிழ்ல கூட கொடுத்துருக்கேன். அதுல என்ன இருக்குன்னா 6லிருந்து 8 வரை சமஸ்கிருதமும் இந்தியும் கட்டாய பாடம். இது இருமொழி கொள்கையா இல்லையா? 6ஆம் வகுப்பிலிருந்து தமிழ் கட்டாய பாடம் கிடையாது. கூட்டு என்னன்னா, அப்ப ஆசிரியர்கள் எவ்வளவு இருக்காங்கன்னு அதுல அடுத்த கேள்வி 100 இந்திய ஆசிரியர்கள் இருக்காங்க, 53 சமஸ்கிருத ஆசிரியர்கள் இருக்காங்க, ஒரு தமிழ் ஆசிரியர்கள் கூட கிடையாது. ஐயா, நீங்க நடத்துகிற தமிழ்நாட்டுல தமிழ் இல்லாம இருமொழி கொள்கை இந்தியும் சமஸ்கிருதமும் வச்சிருக்கீங்க. எவ்வளவு கொடுமைதான்! இந்த இருமொழி கொள்கையை கடைபிடிப்பது ஒன்றிய அரசு, மோடி அரசு. தமிழ்நாட்டிலேயே தமிழ் சொல்லித் தராத ஒன்றிய அரசின் பள்ளிகள், அவற்றின் பெயர் கேந்திரிய வித்தியாலயங்கள். என்ன பேசுறீங்க? ஏதாவது ஒரு நியாயம் வேணும்ல? ஏன் இன்னொரு பாயிண்ட், சரியா? நான் இதுக்குள்ளே போல எல்லா மாநிலங்களும் ஒத்துக்கிடுச்சியா? ரைட்டு. தமிழ்நாடு மட்டும் ஒப்புக்கொள்ளவில்லாட்டா என்ன மோசம்? எங்க எம்பி சீனிவாசன் கேட்டது, இவர் கேட்டது மாதிரி, மதுரை எம்பி கேட்டது மாதிரி, வெங்கடேசன் கேட்டது மாதிரி, அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன்ல வசனம் வரும்ல, எல்லா பாளையக்காரர்களும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், நீ மட்டும் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் உனக்கு என்ன லாபம்? கட்டபொம்மன் சொல்லுவாப்புல, எல்லா பாளையக்காரர்களும் ஏற்றுக்கொண்டார்கள், நான் மட்டும் ஏற்காத காரணத்தினால் உமக்கு என்ன நட்டம்னு கேட்பாப்புல. அந்த மாதிரி நான் என்ன சொல்றது, ஏற்றுக்கொண்டாலும் தமிழ்நாட்டுக்கு ஏற்க மறுக்கிறதுன்னா அதை மதிங்க. அதுதான் சொல்றேன். பாஜக, தமாக தவிர தமிழ்நாட்டில் கூட அனைத்து கட்சிகளும் இருமொழி கொள்கை ஆதரிக்கின்றன. மற்ற மாநிலங்கள் அவங்க உரிமையா? எங்க தமிழ்நாட்டுக்கு இருமொழி கொள்கை வேணாம்யா? பேசலாம்.